எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து அநேக வாக்குத்தத்தங்களிலோடு தான் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிறதான ஒரு செய்தியின் தலைப்பு ஒரு விசுவாசியின் வாஞ்சை. தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு வாஞ்சை உண்டு. வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இயேசு தம்மை உண்மையாய் பின்பற்றவர்களிடத்திலே பேசுகிறார். என்னை அறிந்தவர்கள் என்னை ஆராதிக்கிறவர்களிடத்திலே அன்பு கூறுகிறபடியினால் ஆபத்து காலத்தில் அவருக்கு துணையாக வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் தேவனை அதிகமாய் நேசித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போமானால் எப்படிப்பட்ட ஆபத்திலும் முன்னோடு கூட வருவேன் என்று நம்முடைய பரலோகத்தின் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனுடைய உறுதியை நாம் நம்புவோம். தேவ பிள்ளையே, தேவனுடைய பாதுகாப்பு கருசனை பெற்றுக்கொள்ள மிக அன்போடு மிக நெருக்கமாகவும் நாம் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் தள்ளுவதே இல்லை. இன்றைக்கு நாம் சொல்லுவோம், கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய விருப்பம் எல்லாம் எங்கள் நோக்கம் எல்லாம் உம்மை பின்பற்றுவதுதான். ஒரு விசுவாசியின் வாஞ்சை தேவனோடு இருப்பதுதான், தேவனோடு வாழ்வதுதான். ஒரு விசுவாசி தேவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒருபோதும் தள்ளுவதில்லை. இவருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவருடைய வாஞ்சியெல்லாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனுடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை உண்டு. சிந்தித்து பாருங்கள். நாம் சிந்திப்போமானால் தேவனுடைய பிள்ளை மோவாப் தேசத்திலிருந்து வந்ததான ரூத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். அவள் குறைவுள்ளவளாய் வந்தால், ஆனால் கர்த்தர் நிறைவாய் மாற்றினார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் மன வாஞ்சி எப்படி இருக்கிறது? இந்த கால வேளையில கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டா? நம்முடைய நிறைவான வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவார் என்று நாம் எண்ண வேண்டும். யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். தேவனுடைய ஜனமாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக வாஞ்சியாக இருக்குமானால், கர்த்தர் சொல்லுகிறார் யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அருமையான தேவ ஜனமே, இந்த அதிகால வேளையில நாம் அவரை விசுவாசிக்கிறபடினாலே அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பார். பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அற்பமாக எண்ணப்பட்ட நம்மை பாக்கியவானாய் கர்த்தர் மாற்றுவார். சகோதரனே, சகோதரியே, இந்த காலை பொழுதிலே நீ கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும், கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய உள்ளம் எங்களுடைய இருதயம் எல்லாம் உம்மை வாஞ்சிக்கிறதாக இருக்கிறது. எங்களுடைய வாஞ்சி எல்லாம் நீர் மாத்திரமே கர்த்தாவே. உலகத்தில் 1000 இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுடைய வாஞ்சை உம்மை சார்ந்திருப்பதாக இருக்க வேண்டும். கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை எத்தனை பெரிய பாக்கியம். உலகத்தில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நாம் தேவனுக்குள் நிம்மதியாயிருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எத்தனையோ காரியத்தில் நம்மை கர்த்தர் நடத்தினார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல தேவன் நம்மை கூட்டி சேர்த்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த காலவெளியில எங்களுடைய வாஞ்சி எல்லாம் நீர் தான் ஆண்டவரே. எங்கள் நோக்கம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நீர் எங்களை கர்த்தாவே மரண வரையும் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்கள் இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை நீ வைத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். குறைவில்லாய் இருக்கிற நாங்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி போக எங்களுக்கு கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் கர்த்தாவை உலக வாழ்க்கையிலே நாங்கள் அநேக காரியத்திலே தவறி போயிருந்தாலும் நீர் எங்களை எடுத்து மீண்டும் எங்களை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ராஜா. தேவ கிருபை, தேவ சமாதானம் எங்களோடு கொடுக்க எங்கள் தேவன் கிருபை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மாறாத இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.